தென்காசி அடுத்த பாவூர்சத்திரம் தொப்பி வாப்பா பிரியாணி கடைக்கு வருகை தந்த தொப்பி வாப்பா உணவகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தங்கள் பிரியாணி கடையை பொறுத்தவரை உணவு செய்முறை தரத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் உயர் தரத்தில் செய்யப்பட்டு வருகிறது என்றார். தொடர்ந்து பேசுகையில், பொதுமக்கள் தங்கள் கடை இல்லாமல் எங்கு உணவு வாங்கினாலும் மதிய உணவு என்றால் மதிய உணவாகவும், இரவு உணவு என்றால் இரவு உணவாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாமதப்படுத்தாமல் அதனை சாப்பிட்டு உடலில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வெளிநாடு 40க்கு மேலே பிரான்ச் இருக்கு. எங்களுக்குன்னு எங்களோட குவாலிட்டியில் நாங்கள் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகுறதில்லை. ஏன்னா இப்போ எங்ககிட்ட வாங்குகிற உணவுகளை ஒரு கர்ப்பிணி பெண் சாப்பிடுவாங்க, ஒரு வயதானவங்க சாப்பிடுவாங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஏன் எங்கள் வீட்டிலேயே இப்போ எனக்கு 1.5 வயசில் ஒரு பையன் இருக்கிறாரு, 6 வயசில் ஒரு பையன் இருக்கார். நான் இந்த நிறுவனத்தில் ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கேன், சிஓவாக இருக்கேன். நான் எல்லா இடத்துக்குமே மாதத்துக்கு ஒரு நேரம் விசிட் போகணும். அப்போ விசிட் போகும்போது நிறைய இடத்துக்கு என் குடும்பத்தோடலாம் போகும்போது என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் அந்த உணவு தான் கொடுக்குறேன். அதனால் எங்களோட தரத்தில் நாங்கள் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லைங்கிறத நான் இது மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாவூர்சத்திரம் தொப்பி வாப்பா கடை இன்னையிலிருந்து எல்லா கஸ்டமருமே சாப்பிட வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஏற்கனவே அறியாமல் சில நியூஸ்கள் நெகட்டிவாக வந்த விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா இதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி. ஒரு தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது தொப்பி வாப்பா பிரியாணி மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் மதியம் ஒரு உணவு வாங்குறீங்க, குறிப்பாக நான்வெஜ், அதாவது மாமிச உணவுகள் நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதை மதியத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. ஏன்னா எல்லா நிறுவனமுமே எல்லா ஹோட்டல் உணவகங்களுமே மதியத்துக்கு தனியாகவும் இரவுக்கு தனியாக தான் சமைப்பாங்க. இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மதியம் வாங்கிட்டு அதை இரவில் சூடு பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றாங்க. இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சால் கூட நம்ம அதை என்ன பண்ணுவோம், சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே மதியம் வாங்குறீங்களா அதை மதியத்தோடு சாப்பிடுங்க, இரவுக்குன்னு தனியாக வாங்கி சாப்பிடுங்க. இது எங்களோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், எங்களோட ஒரு ஆலோசனை. நன்றி.